10-15 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். யூடியூப் பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு ஜோசியக்காரர் புகுந்து விளையாடினார். அந்த ஜோசியத்தில் சொன்னார், இந்த 99-66 சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு. இந்த எண்கணித ஜோதிடர் என்னடா ஒரு சினிமாவை பற்றி ஒருத்தர் சொல்கிறாருன்னு ஃபுல்லாக கேட்டேன். இதில் ஏதோ ஒன்று இருக்குது, இவர் இன்னும் இந்த ப்ரொடியூசர் சொல்லி வச்சு செஞ்சுருக்காரா என்ன இதுன்னெல்லாம் ஒரு ஐடியா வந்தது. அதை நினச்சிட்டே நான் என்னுடைய அலுவலகத்துக்கு வர்றேன். இயக்குனர் சங்கத்தில் திடீர்னு மூர்த்தி சார் வர்றார். வந்து இந்த பத்திரிகையை நீட்டுறார். சார் இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு நீங்கள் வரணும் அப்படின்னு. எனக்கு ஷாக் ஆகிட்டேன். இங்கே யாருங்க டைரக்டர்னா? நான் தாங்க டைரக்டர்னார். இது 99-66 இது ஜோசியக்காரர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார், சூப்பர் ஹிட் ஆகணும். அதுக்கப்புறம் சார் இந்த காலத்தில் எப்படி இந்த ஜோசியக்காரங்க பண்ணுற வேலை எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு நைட்டெல்லாம் யோசனை. பார்த்து கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார் நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கீங்க, எனக்கு நீங்கள் ஒரு படம் பண்ணணும்னார். ஆஹா, இப்படி ஒருத்தர் கேட்குறாரு. எங்கே அவர்? நான் உங்களை பற்றி தான் பேசுகிறேன். நீங்கள் என்ன பேசுனீங்க அன்றைக்கி? நீங்கள் எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வரணும், நீங்கள் எனக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக அண்ணன் வந்து ஒரு படம் எனக்கு பண்ணுவார். அண்ணன் மட்டும் கிடையாது, பேரரசு சாரை வச்சு ஒரு படம் பண்ணுன்னு நான் மனசில். என்னுடைய தம்பி பேரரசு செயலாளர் ஒரு மாதிரி ஒரு 2 திறமையாளர்கள் வந்து வெளியே வராத திருப்பி அவங்க புதுசாக உங்களுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு தகுந்த இன்னும் அழகாக பண்ணுவாங்க. அதுக்கு நான் கூட உறுதுணையாக இருக்கேன். கைத்தட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. அது கன்ஃபார்ம் என்ன கன்ஃபார்ம்? அதான் கன்ஃபார்ம் தான். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு கூப்பிட்டு ஒரு ஆள் 3-4 ஃபங்க்ஷன் பண்ண ஒரே மேடை இருந்தாங்க. நானும் வாழ்க்கையில் எத்தனையோ ஃபங்க்ஷன் போயிருக்கேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்கிறார். அதில் இந்த நாடக குழுவினர் நம்ம கோதண்டம் குரூப்பு, அவங்களுக்கு நான் மிகப்பெரிய ரசிகன். திடீர்னு பார்த்தா ஒரு தங்கச்சிலை ஒன்று வருது, அது நம்ம ரக்ஷிதா. நான் ரக்ஷிதாவோட ரசிகன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து ஃபைனலாக இத்தனை விஷயம் இவ்வளவு அழகாக ஒரு 99-66 அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு அதுக்கு ஒரு கதை, அந்த கதையை எப்படி பிடிச்சாருன்ற ஒரு விஷயத்தையும் அழகாக சொல்லி, ஒரு பில்டிங் கட்டுற ஒரு கம்பெனியை வச்சுட்டு ஒரு பில்டர் அவர் பில்டிங் கட்டுறத வேலையை விட்டுட்டு ஒரு சினிமாவை எடுக்கிறத பில்டிங்க்கு யூஸ் பண்ணுறாரா இல்லை பில்டிங் கட்டுறதை சினிமாவுக்கு யூஸ் பண்ணுறாரான்னு தெரியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவரை பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவர் தொழில் அதிபரா சினிமா தொழில் அதிபரான்னு பாருங்கள். ஒரு வீடு கட்டுறாராம். கட்டும்போது இவருக்கு ஒரு ஆடு ஃபில்ம் பண்ணணுன்னு ஆசை வருது. அப்புறம் ஆடு ஃபில்முக்கு கதை கேட்க போய் ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ணலாமான்னு ஆசை வருது. அப்புறம் ஒரு படமாகவே பண்ணலான்னு ஆசை வருது. இந்த படம் இந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வருது. ஸோ அது இப்படி ஒரு ப்ரொமோஷன் ஆகிக்கும். இந்த படத்தின் மூலமாக இவர் கட்டுகிற அனைத்து அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கும் மிகப்பெரிய மார்க்கெட் வரப்போகுது. அது ஒன்று. அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இவர் எடுக்கிற படத்தின் மூலமாக பில்டிங்க்கு அந்த கட்டுற பில்டிங் மூலமாக அவர் இப்போ கமிட்மெண்ட் பண்ணார். பேரரசு என்னையெல்லாம் திரும்பி டைரக்டர் ஆக்க போகிறார். இதுக்கு தான் கைத்தட்டணும். ஆக சும்மா ஒரு பேச்சுக்கு தான் பிரதர் சொல்கிறேன். நீங்களே டைரக்ட் பண்ணுறதாக 3வது விழாவில் உங்கள் படத்துக்கு பூஜை போட்டீங்களே இந்த மேடையில், அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாடல் பார்த்தேன், பாடல் காட்சிகள் எல்லாம் பிரமாதமாக இருக்குது, அருமையாக இருக்குது. ரொம்ப நேர்த்தியாக பாடலும் சரி, பாடல் நீங்கள் எழுதின பாடல்கள் வரிகளும் சரி, இசையும் சரி, அதை படமாக்கப்பட்ட விதமும் சரி, மிக அற்புதமாக இருக்கிறது. இந்த பாடல்கள், இந்த காட்சி அமைப்புகள், எப்படியோ ஒன்று ரக்ஷிதா வந்து ஒரு அழகான பொண்ணை பேய் பிடிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. என்ன பேய் பிடிச்சாலும் அது ராட்சசி தான், நடிப்பு ராட்சசி.
நடிப்புல ராட்சசி. மிக அழகாக உங்கள் படத்துக்கு வந்து அவங்க உங்கள் கதாபாத்திரத்தை வலுப்படுத்தியிருப்பார்கள் என்றே தோன்றுகிறது. இப்போ டான்ஸ் மாஸ்டரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஸ்ரீதர் வந்து அவன் இறங்கினாவே டான்ஸு தான், அவன் நின்னாவே டான்ஸு தான், நடந்தாலே டான்ஸு தான். அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டட் டான்ஸ் மாஸ்டர். ஒளிப்பதிவாளர் என்னுடைய தம்பி செவிலியோ ராஜா வந்து அவ்வளவு எல்லாத்துக்கூடவும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே என்னை அழைத்தவர் அவர் தான். செவிலியோ ராஜா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. செவிலியோ ராஜாவின் ஒளிப்பதிவு எவ்வளவு தரமான, நேர்த்தியான, எவ்வளோ கிளாரிட்டியோடு இருக்குன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். அதே மாதிரி எடிட்டிங், அந்த தம்பியை அறிமுகப்படுத்தின அன்பாக அமைதியாக வந்து நின்னார். அவர் இந்த பரபரப்பாக எடிட் பண்ணியிருக்காரு, வெட்டுன்னு வெட்டியிருக்காரு. ஆமாம், நம்ம இடுப்பு சுருக்கிற மாதிரி வெட்டியிருக்காரு. அற்புதமான இது. இதையெல்லாம் மீறி ஒரு பில்டர் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு முழு படத்தையும் நான் பார்க்கணுன்னா ஆர்வத்தை தூண்டுது. ஆக அந்த ஆர்வத்தை தூண்டும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படைப்பை நீங்கள் நாங்கள் ஏதோ ஒரு சின்ன படமாக எடுத்திருக்கோன்னு சொன்னாலும் கூட இதில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்கன்றது மட்டும் தெரியுது. நிச்சயமாக உங்களுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த அமானுஷ்ய சக்தி என்கிட்ட சொல்லுது. இன்று ஏற்கனவே வள்ளிநாயகம் ஐயா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எப்போ தன்னுடைய துணைவியாரை கூப்பிட்டு ஒரு கேக்கை வெட்டி ஒரு சென்டிமெண்ட்டாக அப்படின்னு. உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன். எனக்கு ஒரு அமானுஷ்ய சக்தி வந்திருக்கு இப்போ. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஒய்ஃபோட பர்த்டே என்னைக்கோ அன்றைக்கி தான் இதெல்லாம் செய்யணும்னு அவர் ஐடியா பண்ணிட்டார். கரெக்ட் தானே? தன்னுடைய துணைவியார் நம்ம எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும், எவ்வளவு நேரங்கட்ட நேரத்தில் வீட்டுக்கு போனாலும், என்னென்ன ஃபினான்சியல் டார்ச்சர்ஸு நான் அனுபவிக்கிறத அவங்கள பார்த்தாலும், நான் நிம்மதி இல்லாமல் சுற்றுறதையெல்லாம் பார்த்தாலும், ஒரு நாளாவது என் மனைவியை மிக சந்தோஷமாக நான் வைத்திருக்க வேண்டும் என்று தான் இன்றைக்கு வந்து இத்தனை விழாவையும் இத்தனை பேரையும் அழைத்து அவர் கேக் வெட்டியிருக்கிறார். அப்படின்னா இவருடைய மெயின் ஃபங்க்ஷன் அவருடைய மனைவியாருடைய பிறந்த நாள் தான். அதான் ஏற்கனவே நம்ம செல்வமணி சொல்லுவார், ஏப்பா ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணிவிட்டு நீ எப்படிப்பா நிம்மதியாக இருக்கிற? நான் தான் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன். எப்படி வெளியெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையாக வரும் சார்? நான் வெளி உலகத்தில் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் சார், வீட்டில் போனால் தோற்றுருவேன் சார் பொண்டாட்டிக்கிட்ட தோக்குறவெல்லாம் வெளி உலகத்தில் வெற்றியாளனாக இருப்பான் அப்படின்னு செல்வமணி சொல்லுவார். அந்த மாதிரி எங்கள் அண்ணன் இந்த மேடையில் மனைவியிடமும் வென்றிருக்கிறார். வீட்டில் எத்தனை தடவை தோத்தாருன்றது நம்மளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அந்த விஷயம் இந்த ஹஸ்கி ஹோமில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹஸ்கி ஹோம்னு பேர் வச்சாவே இது ஒரு டைப்பான டைட்டிலாக இருக்கு. இந்த மனுஷன் இப்படி எல்லாமே யோசனை பண்ணுவாப்புல. எனக்கு பார்த்த ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. பார்த்தீங்களா? உங்களை பற்றிய உண்மையான இந்த ஹஸ்கி ஹோம்னா அது என்னது கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். அதாவது சினிமாவில் முதல் படம் எடுக்கிறதுக்குள்ளேயே இவ்வளவு ஒரு விவரமான வில்லங்கமான விஷயங்களை வச்சிருக்கிறாருன்னா இவர் எவ்வளவு பெரிய ஒரு தைரியமான தயாரிப்பாளராக இருப்பார் யோசனை பண்ணுங்க. ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். உங்கள் மாதிரியான தயாரிப்பாளர் தைரியமாக வந்து இந்த மாதிரி மிக பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன் ஆடியோ ரிலீஸ் நான் பார்க்கல இந்த வருஷம். கடந்த காலங்களில் ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விழாவை நான் பார்க்கவில்லை. அதுவும் அண்ணன் எங்கள் தமிழறிஞர், நான் வந்து ஒவ்வொரு தடவையும் அவர் எங்கே பேசினாலும் பேசுகிற சத்தம் கேட்டால் கூட அந்த இடத்த வால்யூமை ஜாஸ்தி பண்ணிட்டு கேட்டுட்டு இருப்பேன். திரு ஞானசம்பந்தம் அவர்களுடைய தமிழ், நீங்கள் எப்படி இப்படி மிகப்பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து டிஐஜி அவர்கள், அண்ணன் ஐஜி அவர்கள், திண்டுக்கல்லிருந்து அண்ணன் அவர் ஒரு ஜட்ஜையா, இந்த மாதிரி எல்லாத்தையும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. எங்கள் கலை உலகத்தில் எங்கள் தம்பி மோகன்ஜி திடீர்னு பார்த்தோன்னே எனக்கு ஷாக்கு, எங்கடா இங்கே வந்தான் அப்படின்னு. ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையும் ஆளுகளை வச்சுருக்கீங்க.
எல்லா ஆளுகளோடும் இணக்கமாக இருக்கீங்க. ஸோ உங்கள் திரைப்படம் எல்லா ஆட்களையும் சென்று சேரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வர வேண்டும். இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் நிச்சயமாக நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த, ஏன்னா நான் டைரக்டர் சங்கத்திலேருந்து வேறு வர்றேன், அவங்கள சொல்லன்னு என்னை திட்டுவாங்க. ஸோ இயக்குனர் சங்கத்தின் சார்பாக நீங்கள் இயக்குனர் சங்கத்தின் உறுப்பினர் என்ற முறையில் உங்களையும் நான் வாழ்த்துகிறேன். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களையும் வாழ்த்துகிறேன். செவிலியோ ராஜா அவர்களுக்கு மீண்டும் நான் வாழ்த்து சொல்லி இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.